ஸோ லாக்அப் குள்ள போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கவும் செஞ்சிருக்காங்க. கைதிகள் சாப்பிடல அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுரும். அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் கூட இதை பத்தி கோர்ட்ல சொல்லி கேஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்ல இருந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்குமே ஜெயில இருக்கிற போலீஸ் தான் பதில் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வரும் அப்படிங்கறதால அவங்களும் கைதிகளை கண்ட்ரோல் பண்ண தயங்கி இருக்காங்க. இதை கவனிச்ச வடிவேலுவும் நானும் பெரிய கடத்தல்காரன் தாண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுடைய வேலையை ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே காட்ட ஆரம்பிக்கிறான். அதாவது விசிட்டர்ஸ் மாதிரி அவனை பார்க்க வர்ற அவனுடைய ஆட்கள் மூலமா போதை பொருட்களை உள்ள கொண்டு வர ஆரம்பிக்கிறான். அதை வித்து வெளியே இருந்த மாதிரியே உள்ளேயுமே பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இவனுக்கு துணையா இருக்கிறதுக்காக இவன் கூட வெளியே இருந்தாங்களே இவனுடைய கேங் மெம்பர்ஸ், அவனுங்க வேணும் அப்படின்னே கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்குள்ள போய் மறுபடியுமே கேங்கா சேர ஆரம்பிக்கிறாங்க. சோ சம்பாதிக்கிற பணத்துல அவனுடைய ஆட்களுக்கும் பிரிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதனால ஏற்கனவே கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருந்த அந்த ஜெயிலுடைய நிலைமை இன்னுமே மோசமாக ஆரம்பிக்குது. போதை பொருட்கள் யூஸ் பண்றதால சுயநினைவு தவறி போன கைதிகள் எப்ப பார்த்தாலும் ஆ ஊ அப்படின்னு கத்திக்கிட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருந்த அந்த ஜெயிலுடைய சூப்பரிண்டெண்டன்ட் உடனடியா இந்த கைதிகளுடைய அட்ராசிட்டிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. ஆல்சோ அதே நேரத்துல தான் அந்த ஜெயிலுடைய ஜெயிலர் மற்றும் டெபியூட்டி ஜெயிலர் இவங்க 2 பேருமே ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஸோ சூப்பரிண்டெண்டன்ட் ராமச்சந்திரன் அடுத்து இந்த ஜெயிலுக்கு வரக்கூடிய ஜெயிலர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசரா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஸோ தனக்கு கீழே இருக்கிற அந்த ஜெயிலுடைய அதிகாரிகள் கூட ஒரு மீட்டிங்கை நடத்தி யாரு ஜெயிலர் போஸ்ட்டுக்கு சரியா இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ண அந்த சூப்பரிண்டெண்டன்ட் மட்டும் இல்லாம அங்கிருந்த ஆபீசர்ஸ் பல பேரும் சொன்ன ஒரு பெயர் தான் ஜெயக்குமார். எஸ், அப்ப பொள்ளாச்சி சப் ஜெயிலையே ஒரு கலக்கிட்டு இருந்த